ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை ஆண்டவரே ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் உட்கார்ந்திருப்பதும் எழுந்திருப்பதும் ஆண்டவர் நடப்பதும் ஆண்டவரே எல்லா சிந்தைகளையும் ஆண்டவரே அறிந்திருக்கிற கர்த்தர் நீராய் இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய ஜனங்களை அறிந்த தேவன் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் ஆண்டவரே இந்த முதலாம் வாரத்தில் எடுத்து ஆண்டவரே அப்பா தாசன் மூலமாக எடுத்து கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கொடுக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஆண்டவரே பிள்ளைகளுக்குள்ள அப்படியே நடந்து ஆண்டவரே பிள்ளைகளுக்கு என் தேவனுடைய ஆசீர்வாதம் ஆண்டவர் நிறைவாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு கொடுக்கிற இந்த வார்த்தை ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாப்பீராக ஆண்டவரே. தாசனை மறைத்து நீர் பேசும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். ஹalleluya. அவர் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறாரு. விசுவாசிக்கிறவங்க ஆமென்னு சொல்லிருங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் மாற்றணுமோ நீங்க மாற்றணும் ஓடாதீங்க, நினைக்காதீங்க. இயேசு எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை படைத்தவராய் இருக்கிறாரு. இயேசு எல்லாவற்றையும் குணமாக்க வல்லமை படைத்தவராய் இருக்கிறாரு. ஹalleluya. ஆசை எல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. சொல்லுங்க, ஆசை எல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் எங்க அப்பன் இயேசுவே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா. சொல்லுங்க, இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா. எப்போதும் உம்மோடு இருக்கின்றே, வலக்கரம் பிடித்து தாங்குகிறீர். எப்போதும் உம்மோடு இருக்கின்றே, வலக்கரம் பிடித்து தாங்குகிறீர். சொல்லுங்க, ஆசை எல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசை எல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகர் சபை மாத்திரம் சொல்லட்டும், இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. கைகளை தட்டி கரங்களை தட்டி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு சகல துதி கன மகிமைகளை ஒரு சபையாக ஒரு குடும்பமாக நாங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. இன்று கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு தந்த வசனம் Today the given word from God for our concentration. கொலோசியர் புத்தகம் முதலாம் அதிகாரம். Galatians chapter 1. கொலோசியர் 1. First chapter of Galatians. அதில் 17வது வசனத்தையும் 18வது வாசகத்தையும் வாசிக்க நாம் கேட்கலாம். Verses 17. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. பலத்த கைகளை தட்டி ஆண்டவருக்கு. Amen. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். எல்லாவற்றிற்கும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். கரங்களை தட்டி தேவனுக்கு, Praise the Lord. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah. பலத்த கைகளை தட்டி. Loudly. இந்த உலகத்திலே In this world, அவர் ஒருவர்தான் முந்தினவர். He is the beginning. இந்த சூரியன் படைப்பதற்கு முன்பும் அவர்தான் Before முந்தினவர். the creation, He was
சந்திர நட்சத்திரங்கள் படைப்பதற்கு முன்பும் அவர்தான் முந்தினவர். Before the stars he was. இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் பொழுது அவர்தான் முந்தினவர். When he put a foundation on this earth, சரீரமாகிய சபையாய் இருக்கிற நமக்கு அவர்தான் முந்தினவர். he is the head of the church. அவர் தலையாயும் இருக்கிறார். He is the head. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. பலத்த கைகளை தட்டி. Loudly. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? நான் தான் முந்தினவர் என்று சொன்னார். He said, I am the beginning. எனக்கு முன்பு கடவுள் இல்லை என்று அர்த்தம். Before me there is no God. எனக்கு முன்பு தெய்வங்கள் இல்லை என்று Before me அர்த்தம். there is no other God. எனக்கு முன்பு யாரும் இல்லை என்று Before me அர்த்தம். there is no other. நாம் முந்தி இருந்த நாட்களில் Our origin days. இப்பொழுது இருக்கிறோமா? Are you be like that? நாம் முந்தி இருந்த ஜெபத்தில் இப்போது இருக்கிறோமா? Are you be in your first love? முந்தி எல்லாவற்றுக்கும் தேவ சமூகத்தில் முந்தி இருப்போமே இப்ப இருக்கிறோமா? In those days we are first in all. பவுல் ரோமாபுரிக்கு எழுதும்போது இப்படி சொன்னார், Paul said to Romans, நீங்கள் கனம் பண்ணுவதில் கூட முந்திக் கொள்ளுங்கள். be forward to honor. ரோமர் 12:10 சொல்லுகிறது. 12 verses 10. சகோதர சிநேகத்தில் இருக்கிறது மட்டுமல்ல, Not only fellowship, கனம் but பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். forward to honor others. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? மத்தேயு புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது In Matthew, முந்தி நடக்கிறவர்களும் பிந்தி நடக்கிறவர்களும் இயேசுவை பார்த்து தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்றார்கள். those who walk before and back said, Hosanna, the son ஆனால் of அந்த வேத David. வசனத்தை சற்று கவனிக்க வேண்டும். Look at the word of the Lord. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, நம்முடைய ஆவிக்குரியவளா இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். முந்தி இருந்த நாட்கள் இப்படத்தில் இருக்கிறதா? you are saying you are a spiritual people, but check your life. Are முந்தி you in இருந்த first love? வைராக்கியம் இருக்கிறதா? Or you have a zeal of அதனால first love? ஆண்டவர் செய்கிறார், பிந்தி வருகிறவர்களை முந்தி விடுகிறார். So people, those who come later, இன்றைக்கு become ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள். take a decision. உன்னுடைய ஆசீர்வாதம் முந்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. Already the Lord gave a அதை blessing. ஒருவனும் கொள்ளை கொண்டு போகாதபடி Should எச்சரிக்கையாயிருங்கள். not allow anybody கரங்களை to தட்டி touch. தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. அது மனுஷர்களை பாரம்பரியத்துக்குரியது, This is belong to tradition. மனுஷனுடைய மாயத்துக்குரியது. Belong to tradition of யோபு man. சொன்னான், மனுஷன் மாயமானவன், Man always vain. மாயான மனுஷன் என்று சொன்னான். They are vain. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? Bible says, நான் முந்தினவர் என்கிறார். I am the beginning. நான் மாறவே இல்லை. I never ever change. காரணம் என்ன? Reason, வேதம் சொல்லுகிறது. Bible says, மத்தேயு 19:30 வாசித்து Matthew பாருங்கள். 19 verses 30. முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருக்கிறார்கள் என்றார். மார்க்குவின் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். Gospel to Mark 10:30 வாசித்து பாருங்கள். 10 verses 30. 31 வாசித்து பாருங்கள். and 31. என் அருமையான கட்டுரை பிள்ளைகளே, முந்தினோரும் பிந்தினோரும் பிந்தினோரும் முந்தினோராய் இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். The Lord says everybody change their position. லூக்காவின் புஸ்தகம் பாருங்கள். Luke 13ஆம் அதிகாரம் 30 வாசித்து பாருங்கள். 13 verses 30. அதே வசனத்தை அவர் அங்கு சொல்லுகிறார். Same word. இந்த பரிசுத்தவான்கள் ஏன் ஒருவர் அதை திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள்? Why these saints are remaining this way again and again? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்று அங்கே நிர்ணயித்து விடுகிறார். We have to check our life. காரணம் என்ன? Reason. ஆண்டவர் சொல்லுகிறார், Lord said, நான் முந்தினவராய் இருந்தாலும் even though I am beginning, நான் தான் நிலைத்திருக்கிறேன், பிந்தி போகல. I am remaining not நான் vain. பிந்தினவராய் இருந்தாலும் Even I am Omega. முந்தி இருந்தவர் நான் தான். I am the Lord one who begins. உனக்கு முன்னாக போகிறவர் நான் தான். The God one who go before உனக்கு you. முன்னாக வழிநடத்துகிறவர் நான் I தான். am guiding you. உன்னை ஆசீர்வதிக்கிறவர் நான் I'm the தான். Lord who bless உன்னை you. உயர்த்துகிறவர் நான் I'm the தான். Lord who lift up you. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children, அந்த ரட்சிப்பின் காலத்திலே in those days the experience of பயங்கரமாக salvation, ஜெபம் பண்ணுவோம். pray well. நாளுக்கு நாள் Day by day, எல்லாம் கொஞ்சம் சொபசிட வரும் பொழுது கூட when comfort comes, அவரையே பிந்தி உட்கார வச்சிட்டு இவங்கள் பிந்தி போய் we விடுகிறார்கள். are so lazy in the spiritual life. அவர் நின்று பார்ப்பார். The Lord will watch over. என் அருமையான மகனே மகளே, Son and daughter, வேதம் சொல்லுகிறது, The Bible says, உன்னை கேட்பார், ஆதியில் இருந்த அன்பு உங்ககிட்ட இருக்கா? do you have the first love? நீ முந்தி ஜெபம் பண்ணிய ஜெபம் உங்ககிட்ட இருக்கா? Do you have the first prayer? நீ முந்தி என் சமூகத்துல உட்கார்ந்து இப்ப உட்கார்ந்து Do you இருக்கிறியா? have an origin presence? ஆனா உலகத்திலே உட்கார்ந்து இருக்கிறோம். Seated on the world, உலக மனுஷனோடு உட்கார்ந்து with இருக்கிறோம். the men of the world, உலக மனுஷியோடு உட்கார்ந்து with the இருக்கிறோம். women of the world, நண்பர்களோடு உட்கார்ந்து with இருக்கிறோம். the friends of the world, நண்பிகளோடு உட்கார்ந்து with இருக்கிறோம். friends of the world. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, ஆண்டவரோடு உட்கார்ந்து இருக்கிறீர்களா? Abide with God. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் நாளுக்கு நாள் குறைகிறது? Why setbacks in our blessing? அதே தேவன் தான் இன்றும் இருக்கிறார். Same God is there. வேதம் என்ன சொல்லுகிறது? The Bible says, நான் தான் முந்தினவர், I am the beginning, நான் தான் பிந்தினவர், I am the end. நான் மாறவே இல்லை. I never change. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Praise be to God. வேதம் சொல்லுகிறது, Bible says, எபிரேயர் 13:8 வாசித்து Hebrews பாருங்கள். 13 verses 8. இயேசு கிறிஸ்து Jesus Christ, நேற்றும் yesterday, இன்றும் today, என்றும் and forever, மாறாதவர். never ever change. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அவர் எப்படிப்பட்டவருங்க? நேற்று, Yesterday, இன்று, today, நாளைக்கு and forever. நான் மாற மாட்டேன். Never ever change.
அப்போ முந்தினவராகி நான் பிந்தினவராய் இருக்கிறேன். So Alpha and Omega is ஆனா God. நான் மாறல. I am not changed. ஆனா உன்னுடைய விசுவாசம் மாறிவிட்டது. Your faith has been உன் changed. ஜெபம் மாறிவிட்டது. Your prayers has been changed. உன்னுடைய தேவ சமூகத்தில் இருக்கிற அனுபவம் மாறிவிட்டது. Your experience may be ஆனால் changed. ஒன்று கேட்கிற ஆண்டவர் என்னை But you ஆசீர்வதிக்கவில்லை. are asking the Lord. தேவன் என்னை பலப்படுத்தவில்லை. Lord not sent நான் me. இவ்வளவு நேரம் இருந்தேனே, இவ்வளவு காலம் இருந்தேனே, I was waited many long ஏன் time. என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கவில்லை? Why the Lord blessed இல்லவே not இல்லை. blessed me? No. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. முந்தினவர்கள் பிந்தினோராய் போனார்கள். Because they fail in their commission. பிந்தி வந்த எலிசா முந்தினோராய் மாறினார். Elisha present himself to forward. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. பிந்தி வந்த எலிசா முந்தினவனாய் மாறி போனார். Later become எலிசாவுக்கு முந்தி இருந்த 50 பேரும் பிந்தி போனார்கள். other 50 failed to forward. எலிசா முந்தி விட்டார். Elisha forward. காரணம் என்ன? Reason. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. வேதம் சொல்லுகிறது, Bible says, நான் தான் அவர், I am he. நான் முந்தினவர், I was. நான் மாறுவதில்லை. I never ever change. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible பொய் say? சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல. God is not a man to say lies. வேதம் சொல்லுகிறது, Bible says. பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல. He is not a man to say lies. மனம் மாற அவர் மறுபுத்திரன் அல்ல. To change in his mind he is அவர் not man. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, If he say அவர் வசனித்தால் நிறைவேற்றாமல் போவாரோ. if he say it will take place. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி, Amen. நான் மாறுவதில்லை. I never ever change. My word is not changed. என் வார்த்தை மாறாதது. My talk not changed. என்னுடைய உபதேசம் மாறாதது. My miracle not changed. என்னுடைய அற்புதங்கள் My மாறாதது. blessing not என் changed. ஆசீர்வாதங்கள் But மாறாதது. Bible says வேதம் Jesus Christ unchanging God. இயேசு கிறிஸ்து மாறாதவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. அவர் மாறவே இல்லை. He never ever changed. நான் சொல்லவில்லை. I'm not. என்னாகும் 23:19 Numbers சொல்லுகிறது, 23:19. அவர் மனம் மாறாதவராம். He never changed in his mind. ஏனென்றால் Because அவர் சாராளுக்கு சொல்லியிருந்தார், he said to Sarah அவர் சொன்னபடி செய்தார். and did it. தான் சொல்லியிருந்தபடியே செய்தார். According to his word, he did it. ஆதியாகமம் 21:1 Genesis சொல்லுகின்றன. 21:1. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. வேதம் என்ன சொல்லுகிறது? What is the word of அவர் the Lord மாறாதவராய் இருக்கிறார். He is unchanging God. வேதம் வசனத்தை கவனித்து Look பாருங்கள். at the word of the Lord. மல்கியா 3:6 சொன்னார், Malachi 3:6. I am God. நான் தேவன். I am God. நான் கர்த்தர். I am not நான் changed. மாறாதவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. நான் கர்த்தர், I am the Lord. நான் மாறாதவர். I will not change. யாக்கோபின் புத்திரர்களாகி நீங்கள் நிர்மூலமாகுவதில்லை. So children of Jacob will not be distracted. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. மல்கியா 3:6 மல்கியாவிடத்தில் சொல்லுகிறார், Malachi 3:6. I am not changed. நான் மாறாதவர் என்று சொல். I am not changed. நான் மாறாதவர் என்று சொல். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. சற்று கவனித்து பாருங்கள். Pay attention. நான் மாறாதவர். I never ever change. அதைத்தான் எபிரேயர் 1 Hebrew chapter 1, 11-12 பாருங்கள். 11 and 12. இந்த வானமும் பூமியும் மாறி போகுமா? Heavens and earth may pass away. ஒரு புடவை போல மாற்றுவீர், Like a garment. அதை சுருட்டுவீர். You will roll up. நீரோ மாறாதவராய் You இருக்கிறீர். will never ever நீர் change. நிலைத்திருக்கிறீர். You are abide. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Forever சொல்லுங்களேன். and ever. பலத்த கைகளை தட்டி, Hallelujah. நீரோ நிலைத்திருக்கிறீர். You are remaining. அதைத்தான் சங்கீதக்காரன் சொன்னான். Psalmist says, சங்கீதம் 102:27 பாருங்கள். 102 verses 27. நீரோ நிலைத்திருக்கிறீர். But you are நீர் remaining. மாறாதவர். You will not உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. Your era will not be changed. உம்முடைய ஆண்டுகள் முடியாது. Your era will not be changed. நான் தான் முந்தினவர், I am the beginning. நான் தான் I பிந்தினவர். am the end. ஆனால் நீ என்ன But செய்கிறாய்? what are you doing? முந்தி ஆராதனைக்கு வந்த நாள், இன்றைக்கு நீ ஆராதனைக்கு வருகிற நாள் என்ன? Today check your life. முந்தி ஜெபத்துக்கு வந்த நாள், இப்போ ஜெபத்துக்கு வருகிற நேரம் என்ன? Check your spiritual life. முந்தி உன் விசுவாசம் இருந்தது, இப்போது விசுவாசம் எப்படி இருக்கிறது? Check your faithful life. விசுவாசத்தில் தடுமாற்றங்கள் வரக்கூடாது. Don't stumble in your faith. கர்த்தருடைய நம்பிக்கையிலே ஒரு தடுமாற்றங்கள் Do வரக்கூடாது. not stumble in the என் confidence of அருமையான God. மகனை மகளே, Beloved son and ஒரு daughter. சில காரியங்களை பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். Parents will not accept in some ஒரு சில things. காரியத்தை பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். They will accept ஆனால் something. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? என் அருமையான மகனை மகளே, Son and daughter. ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். Let me say one நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை மட்டும்தான் அறுப்பீர்கள். Whatever you sow will reap that same. நான் கம்பை விதைத்துவிட்டு நெல் வர வேண்டும் என்று சொன்னால் வராது. நான் உங்களை பரிசுத்தாவின் அனுபவத்தில் நிறுத்த வேண்டும் என்று I விரும்புகிறேன். delight to establish you in the experience அவர் of the Holy சொன்னார், Spirit. He said, என்னை இன்றி வேறே தேவன் உனக்கு இருக்க வேண்டாம். without me there is no God for you. என்ன தவிர வேற யாரும் இல்லைன்றார். Without me there's nothing. என்ன தவிர எவனும் இல்லை. Without me there is no nothing. மேலே வானத்திலும் On the heaven, கீழே பூமியிலும் under the earth, பூமியின் கீழ் தண்ணீரிலும் under the water. உனக்கு எது இருக்க கூடாது. You don't want anything. பூமியில தண்ணி உனக்கு தான் படைச்சிருக்கேன்.
Water for you. வானத்தை உனக்காக படைச்சிருக்கிறேன். Heavens for you. சூரியனை உனக்காக படைச்சிருக்கிறேன். Sun for you. நட்சத்திரங்களை உனக்காக படைச்சிருக்கிறேன். Stars for you. நீங்கள் சிருஷ்டிகரை விட்டுவிட்டு சிருஷ்டிப்பை தொழுது கொள்ளாதீர்கள் என்று பவுல் ரோமாபுரிக்கு Paul எழுதுகிறார். said to Romans, don't give up the Lord and worshipping the idols. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால் ஆண்டவர் அவர்களை இழிவான ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். So the Lord handed over into the evil filthy rags. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சற்று தெளிவாய் கவனித்து பாருங்கள். அதனால தான் பவுல் கொலோசை சொல்லும்போது சொன்னார், ஓ கொலோசு சபைகளே, கர்த்தருடைய வார்த்தை கவனிங்கள். அவரே முந்தினவர், அவருக்குள் எல்லாம் நிலைத்திருக்கிறது. அவரே பிந்தினவர், அவருக்குள் எல்லாம் நிலைத்திருக்கிறது. வரப்போகிறவரும் அவரே. அவர் எப்படிப்பட்டவர்? அவர்தான் அந்தம். அவர் எப்படிப்பட்டவர்? அவர்தான் முந்தினவர். அவர் எப்படிப்பட்டவர்? அவர்தான் பிந்தினவர். எல்லா காலத்திற்கும் ஒருவரே பொருத்தம். He is suit for all season. முந்தி இருந்ததை நாம் மறந்து விடக்கூடாது. Don't forget the old. நீ முந்தி இருந்ததை மறந்தால் பிந்தி போய்டுவே. If you forget, you will be ஆனால் இயேசு மறக்கவே இல்லை. Jesus never forget. அதனால தான் இன்றைக்கு அவர் முந்தியே இருக்கிறார். Even today he is அவர் பிந்தினவராய் இருந்தும் முந்தி இருக்கிறார். Even though he is Omega. வேதம் சொல்லுகிறது. Bible says. ஏசாயா 44:6 வாசிக்க கேட்போமா? 44 verses 6. நான் முந்தினவரும். கையை உயர்த்துறவர்களே சொல்லுங்களேன். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே. நான் பிந்தினவரும் தானே. என்னை தவிர தேவன் இல்லை. கை தட்டி ஒரு அலலையா சொல்லியா? Praise the Lord. பலத்த கைகளை தட்டி. பிதா குமாரன் பரிசுத்தாய் 3 பேர் சொன்னார்கள், நமது சாயலாகும் தமது ரூபத்தின்படி நாம் ஒரு மனுஷனை சிருஷ்டிக்கலாம் என்றார்கள். Our image we create a man. நல்லா கவனிங்க. மனுஷனை தனது சாயலாக படைப்பதற்கு மண்ணை எடுத்தார். To create a man with his image he took the sand. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே. தானே என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஒரு அலலையா சொல்லுங்க. Praise be to God. என்ன விசுவாச கைத்தட்டு. Let us all clap. இதான் கைத்தட்டா. Clap. நம்முடைய தேவன் எல்லாரை பார்த்திலும் உயரமானவர். Our God is superior than others. வானம் அவரது சிங்காசனம், Heaven is his throne. பூமி அவருடைய Earth is பாதப்படி. his footstool. அவ்வளவு உயரமானவர். Such a great God. சுருக்கி 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 நம்ம தோண்டி இருதயத்துக்குள்ள வர்றார். ஆமென். Get into our little heart. எவ்வளவு பெரிய மிரக்கல். What a miracle. கை தட்டி ஒரு அலலையா சொல்லுங்களே. Hallelujah. ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? நான் தான் முந்தினவர், I am the beginning. நான் தான் பிந்தினவர். I am the end. எல்லாம் என்னென்ன செய்யணும் எனக்கு தான் தெரியும். I know everything what நான் மாறல, நீ மாறிடாதே. I'm not changed, so you don't change. நீ மாறிடாதே. You don't change. நீ மாறிடாதே. You don't change. வார்த்தையிலே மாறிடாதே. In your words, செயலிலே மாறிடாதே. your action, சிந்தைகளிலே மாறிடாதே. in your thoughts. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? அப்படி இருப்பாயானால் If you believe that, நான் எப்பொழுதும் உனக்கு தேவனாய் இருப்பேன். I will be God for you forever and கரங்களை ever. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Lovely. அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி 48:12 வாசிக்க கேட்போமா? 48 verses 12. யாக்கோபே யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு, எனக்கு காது கொடு. நான் Listen to அவரை me. கவனிங்கள். யாக்கோபே, Jacob, இஸ்ரவேலே, Israel, எனக்கு செவி கொடு. hear unto me. அப்படின அர்த்தம் என்ன? Meaning, யாக்கோபே, Jacob, இஸ்ரவேலே, Israel, காது கொடு, எனக்கு காது குத்தாதே என்ற. give ear. வெளிப்படுத்தல் விசேஷம் 1:11 பாருங்க. Revelation chapter 1. நான் முந்தினவரும் பிந்தினவரும் என்ற. I am the Alpha and the Omega. வெளிப்படுத்தல் 1:17 வாசித்து 1 பாருங்கள். verses 17. நான் முந்தினவரும் பிந்தினவரும் என்ற. I am the beginning and the end. வெளிப்படுத்தல் விசேஷம் 2:8 வாசித்து பாருங்கள். 2 verses 8. நான் முந்தினவரும் பிந்தினவரும் என்ற. I am the beginning and the end. வெளிப்படுத்தல் விசேஷத்தை நீங்கள் வாசிக்கும்போது You read Revelation. 22:13 வாசித்து பாருங்கள். அந்த வசனத்தை வாசிப்போமா? நான் அல்பாவும் ஒமேகாவும், நான் ஆல்பாவும் ஒமேகாவும், ஆதியும் அந்தமும், ஆதியும் அந்தமும். முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. Let's clap. நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் I am the இருக்கிறேன். beginning and the end. அப்படின அர்த்தம் என்ன? Meaning, நீ பின்னாடி வந்தாலும் உனக்கு கொடுக்க ஆசீர்வாதம் நான் தான். come later you will முந்தி get வந்தாலும் ஆசீர்வதிக்கிறது நான் தான். whatever situation. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இன்னைக்கு நிறைய பேருடைய ஆசீர்வாதங்கள் குறைவதற்கு மற்றொரு காரணம் இருக்கிறது. There is another reason for the அவர்கள் shortage முந்தி of the இருந்து தேவ சமூகத்தை விட்டு எல்லாம் கிடைத்து விட்டது என்று பிந்தி போக ஆரம்பிக்கிறார்கள். After they attain everything, they fail to go forward to the presence of God. 10 பேர் சுகமாக்கப்பட்ட பொழுது When 10 ஒரே ஒருவன் முந்தி வந்து நின்றான். One person மீதி 9 பேர் எங்கே என்று கேட்டார். Other 9
அது அவனுக்கு were not தெரியவில்லை. came. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. முந்தி வந்தவனுக்கும் அதே கூலிதான் அவரிடத்திலே, But the reward is பிந்தி same. வருகிறவனுக்கும் அதே கூலிதான். Reward is same in the ஆனால் sight of அவர் God. தயாளனாயிருக்கிறாய், But he is நீயோ the master. வன்கண்ணனாயிருக்கிறாய். அவரோ தயாளனாயிருக்கிறார், He is the master. நீயோ But வன்கண்ணனாயிருக்கிறாய். you are a cheater. யோசித்து பாருங்கள். Just think. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். That's what the Lord says. நான் தான் முந்தினவர். I am the beginning. இன்றைக்கு ஒரு முடிவெடுத்துக் Take a கொள்ளுங்கள். decision today. ஆண்டவரே, Lord, நான் ஒரு காலத்திலே in those days, 10 வருஷத்துக்கு முன்பு 10 years back, எப்படி ஜெபித்தேன், how I prayed, எப்படி துதித்தேன், how I praised, எப்படி ஆராதித்தேன், how I worshiped, எப்படி உம்முடைய சமூகத்தில் முந்தி ஓடி வந்தேன். how I come to the நான் presence. முந்தி ஓடி வருகிறேன். Help me to come. நான் கனம் பண்ணுவதில் முந்திக் To கொள்ளுகிறேன். honor. உம்மை தேடுவதில் முந்திக் To கொள்ளுகிறேன். seek. உம்மை ஆராதிப்பதில் முந்திக் To கொள்ளுகிறேன். worship. உம்மை துதிப்பதில் முந்திக் கொள்ளுகிறேன். To praise you. ஜெபிப்பதில் முந்திக் கொள்ளுகிறேன். To pray. ஒரு மனிதன் அப்படி வரும் பொழுதுதான் If you come like that, கர்த்தர் அவனுக்கு கர்த்தராய் the இருக்கிறார். Lord will be your கரங்களை God. தட்டி தேவனுக்கு மூணலடைய சொல்லுங்களே. Praise be to God. தேவன் அவனுக்கு தேவனாய் இருப்பார். God is your God. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், So the Lord says, இஸ்ரவேலே, Oh, Israel, யாக்கோபே, oh, Jacob, நான் முந்தினவர், I am the first. நான் பிந்தினவர், I am the சகல ஆசீர்வாதம் என்னிடத்தில் இருக்கிறது என்றார். Every blessings included in the Lord. நம்முடைய மனசுல என்ன ஒரு பெரிய கற்பனை இருக்கும். We have many imaginations. என் அருமையான மகனே மகளே, Son, daughter, and ஒரு praise. காரியத்தை மனதில் நினைத்துக் Keep it கொள்ளுங்கள். on your mind. எப்பொழுதும் நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் உண்டு. I used to pray. இன்றைக்கு கர்த்தாவே, நான் எவ்வளவு நேரம் இடத்தில் இருக்க வேண்டும். Today, how many hours I sit in your presence? வாழ்க்கையில ஒரு காரியத்தை அறிந்து கொள். Understand one thing. தேவன் நமக்கு முன்பாக இருக்கிறாரா? The Lord is always before us. நம்மளா ஒரு முடிவெடுத்துக் கொள்ளக்கூடாது. Don't take your own கொஞ்சம் intellectual. அவனுடைய கடந்த காலத்தை ஓட்டிப்பார். Remember your 5 previous. வருஷத்துக்கு முன்ன நான் எப்படி ஜெபம் பண்ணேன், Before 5 years. இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன். நான் Today, are you praying? 10 வருஷத்துக்கு முன்ன நான் ஜெபிச்சேனே, Before 10 years. இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன். Now, what is my condition? 10 வருஷத்துக்கு முன்பு நான் தேவ சமூகத்தில் எத்தனை மணிக்கு போனேன், Before 10 years, நான் எப்படி வாழ்ந்தேன், how I lived. நான் எப்படி வேதத்தை வாசித்தேன். How I read the Bible. இன்றைக்கு நம்ம அப்படி செய்கிறோமா? Are you doing? இல்லவே இல்லை. No. ஆனால் வேதம் சொல்லுகிறது, But the Bible says முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும். people totally change in their state and அவர்தான் attitude. தேவாதி தேவன். That is the Lord. அவர் சொன்னார், He said, மனுஷனே நீ முந்தி இருந்த பிந்தி போயிட்ட, இன்றைக்கு ஆழமான முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். Take a decision ஆண்டவரே, today. Lord, என்னுடைய ஆதி விசுவாசம், my origin faith, என்னுடைய ஆதி ஜெபம், my origin prayer, என்னுடைய ஆதி ஆராதனை, my origin worship, என்னுடைய ஆதி வேத வாசிப்பு, my origin Bible நான் reading. ஆதி நாட்களில் முந்தி இருந்தது போல உம்மை போலவே நான் முந்தி இருக்க how I வேண்டும். was in my origin spiritual life. He give me that அப்படி same. இருக்கும் பொழுதுதான் If you believe that, கர்த்தர் இரு கரத்தை நீட்டி உன்னை He will ஆசீர்வதிப்பார். stretch out His hands and bless you. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah. யாக்கோபு Jacob வயசாயிடுச்சு, was matured. ஆனால் ஜெபத்தை மட்டும் விடல. He never give up the prayer. வேதம் சொல்லுகிறது, Bible எபிரேயரிலே, says in Hebrews, அவன் கோலின் முனையில் சாய்ந்து கொண்டு கர்த்தரை தொழுது He கொண்டார். get hold the staff and worship the Lord. தள்ளாடுகிற வயதில் கூட In the days of கையை stumbling. உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், Now, கொஞ்சம் வெயில் அடிச்சா, if heat increase, ஐயோ வெயில் அடிக்கிறது, oh heat on the increase. அடுத்த வாரம் சபைக்கு போலாம். Next week we will go. கொஞ்சம் மழை பெஞ்சா, If showers of ஐயோ rain, மழை பெய்யுது, oh rain falling. மழை நனைஞ்சா ஜலதோஷம் பிடிச்சிக்கும். அவர்தான் முந்தினவர், He is the beginning. அவர்தான் And பிந்தினவர். he is the end. ஒரே ஒரு வசனங்களை வாசித்து நான் முடிக்க We are going to போகிறேன். read a word. யாவர் எழுந்து நிற்போமா? Let us all stand. எல்லோரும் எழுந்து நிற்கலாம். Quickly stand. உன்னுடைய ஆதி ஆசீர்வாதம் உனக்கு தேவை. You need your origin blessings. உன்னுடைய ஆதியின் ஜெபம் உனக்கு You தேவை. need your origin prayer. உன்னுடைய ஆதியினுடைய சந்தோஷம் You உனக்கு need your தேவை. origin joy. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children. ஒவ்வொரு நாளும் மனிதன் அதை குறைத்துக் கொண்டே Every இருக்கிறார். day people decrease. காரணம் அவன் பிந்திக் கொண்டே போகிறான். Reason they are fail. ஆனால் பிந்தினவர்கள் முந்திக் கொண்டே வருகிறார்கள். But people those who later நீ come அந்த become- இடத்தை கொடுக்கும் பொழுது மற்றவர்கள் அந்த இடத்துக்கு வந்து when they விடுகிறார்கள். give place, they will come to ஆண்டவருடைய your ஒரு position. கேரக்டர் இருக்கிறது. That is a character. யாரெல்லாம் முந்திக் கொள்ளுகிறார்களோ So come forward. அவர்களை அவர் கனப்படுத்துவார். He will honor. என்னை கனப்படுத்த நான் கனம் பண்ணுவேன் You என்றார். honor me, I will honor them. ஆண்டவர் சொல்லும்போது அழகாக And சொன்னார், the Lord said, எரேமியா, நீ Jeremiah, ஜனத்துக்கு சொல், say unto the people, என்னை கனம் பண்ணுகிறவன் நான் கனம் you பண்ணுவேன். honor me, I will honor என்னை them. கனம் பண்ணும் மனிதன் எவன் அவனை You கனம் honor பண்ணுவேன். me, I will honor என் them. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. சாமுவேலை கொண்டு கர்த்தர் சொன்னார், Through Samuel, ஏசாயாவை கொண்டு கர்த்தர் through சொன்னார். prophet Isaiah, அவருடைய கனத்தை பற்றி வேதம் அழகாக about சொல்லுகிறது. the honor of God. ஆனால் என்னை கனவீனம் பண்ணுகிறவனே நான் கனவீன ஈனப்படுத்துவேன் என்று He will சொன்னார். despise me, I will நீ despise கர்த்தருக்கு them. பயப்படுவாயானால், If you fear before என் அன்பு God, மகனே மகளே, son and daughter, நீ தேவனுக்கு if you பயப்படுவாயானால், fear before God, ஆண்டவரே, Lord, நான் என் ஜெபத்தை ஆதியின் உபதேசத்துக்கு என்னை கொண்டு I வருகிறேன். will come back to my first love. ஏனென்றால் அவர்தான் ஆதியும் Because அந்தமும். He is the beginning and the end. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். God is a blessed ஆனா God. நம்முடைய விசுவாசம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது? Check your faithful life. என் அன்பு மகனை மகளே, Son and daughter in ஒரே ஒரு Christ. வசனத்தை வாசிக்க You're going போகிறோம். to read a word. உங்கள் ஆவி ஆத்மா சரித்து இந்த வசனத்துக்குள் வையுங்கள். Present your soul, spirit and body into that ஏசாயா word. தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம்
1ஆம் அதிகாரம். Prophet Isaiah chapter 41. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். Turn your pages. 41. 41. அதிலே 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது நீங்கள் அதை அழகாக படியுங்கள். Verses 3 and 4. அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோடு நடக்கவும் பண்ணினவர் யார்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. Praise the Lord. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, Today the Lord, உங்களை சமாதான பாதையிலே நடத்த போறேன். He will lead you into the peaceful path. உங்களுக்கு விரோதமா இருந்த சத்துருவை துரத்த I'm போறேன். going to cast out your enemies. எப்படி துரத்த போறேன் பாருங்கள். How he is going to வாசிக்கலாம். அதை செய்து நிறைவேற்றி அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். Hallelujah. ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவேற்கிறவர் யார்? முந்தினவராய் இருக்கிற கர்த்தராகிய நான் தான். ஹalleluya. முந்தினவராய் இருக்கிற கர்த்தராகிய நான் தானே. பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே பைபிளுக்கு கீழ வச்சு பிந்தி மாறி விட்டாயோ, பிந்தி வந்த உனக்கும் அந்த அற்புதத்தை அவர் செய்ய வல்லமை He உள்ளவர். is mighty to do. உன் ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமை He is உள்ளவர். mighty to give you a blessing. அவர்தான் முந்தி வருகிறவனுக்கு கொடுப்பார், He'll give to பிந்தி வருகிறவனுக்கு கொடுப்பார். give to the later. ஆனால் மனிதன் மாறி விடுவான், Men will change. தேவன் மாறவே God மாட்டார். will never ரெண்டு change. கைகளை உயர்த்தி, Lift up your ஆண்டவரே, Lord, நீர் என்னுடைய ஆதி, you are my நீர் என்னுடைய beginning. தலைமுறை, You are my இந்த generation. தலைமுறையாக மாறாதவராய் இருக்கிறீர். என்னை ஆசீர்வதியும் என்று கைகளை உயர்த்தி கேளுங்கள். Generation by generation, you are my God. ஆதி இடத்துக்கு வருகிற ஆண்டவரே, தலைமுறையாக என் சந்ததியை ஆசீர்வதிக்கிறவர் பிந்தினவரும் அவர்தான், பிந்தினவருமாயும் அவர்தான். அவரை தவிர வேற யாரும் கிடையாது. Prayer. Thank you Jesus. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீங்க கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்கு ஆண்டவரே முந்தி இருக்கிறவராக இருக்கிறபடினால ஆண்டவரே எல்லாவற்றும் ஆண்டவர் அதுக்குள் நிலைத்திருக்கிறது என்று சொல்றது போல ராஜா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா இன்றைக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு ஆண்டவரே சத்தியத்தை கொடுத்திருக்க ஆண்டவரே. நாங்கள் முந்தி எப்படி இருந்தோம் ஆண்டவரே, உண்மை தேடுவதில் அதிகமாக ஆண்டவரை நேசிப்பதிலும் ஆண்டவரே, உண்மை ஆண்டவரை தேடி ஆண்டவரே உம்மண்டிலே அதிகமாக அன்போடு இருந்தோம் ராஜா. ஆண்டவரே இப்ப பிந்தி இருக்கிற ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஆண்டவரை கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. முந்தி நாங்கள் ஜெபத்தில் ஆண்டவரே இருந்தது போல அதிகரிக்கும்படியாக எங்கள் ஜெபங்கள் மறுபடியும் ஆண்டவரே அதிகரிக்கட்டும் ஆண்டவரே. வேத வாசிப்பில் ஆண்டவரே முந்தி இருந்தது போல ராஜா ஆண்டவரே நாங்கள் முந்தி இருக்கும்படியாக எங்களுக்கு கிருபை பாராட்டுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீரும் முந்தினரும் ஆண்டவரே பிந்தினமாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே நடவாத பாதையிலே கூட நடக்க வைக்கிற, சமாதானத்தோடு நடக்க பண்ணுவேன் என்று ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு சொல்லியிருக்கிற ராஜா ஆண்டவரே. எங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆண்டவரே சத்தியமுள்ள பாதையில் ஆண்டவரே நாங்கள் சமாதானமாய் நடக்கும்படியாக ஆண்டவரே நீரே முந்தினவரும் நீரே பிந்தினவரும் நான் தானே என்று ஆண்டவரே எங்களுக்கு வாக்குரைத்த தேவன் ஆண்டவரே. இனி எல்லா காரியத்திலும் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்திலும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலும் ஆண்டவரே உம்முடைய சபைக்கு வருவதிலும் ஆண்டவரே எல்லாவற்றையும் நாங்கள் முந்தி வரத்தக்கதாக தேவன் எங்களுக்கு இன்னைக்கு கிருபை பாராட்டுறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா முந்தி வந்து ஆண்டவரே நாங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை ஆண்டவரே சிலதெல்லாம் இழந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் இன்றைக்கு கர்த்தர் ஆண்டவரே மறுபடியும் எங்களை எடுத்து நிறுத்த தேவன் கிருபை பாராட்டுறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரை இழந்த எல்லா சமாதானம் ஆண்டவரே, சந்தோஷம் ஆண்டவரே, ஆண்டவரே ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவரே முந்தி இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு எடுத்து கொடுத்து ஆண்டவரே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நிரப்ப போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே கர்த்தருக்குள் எப்பொழுதும் முந்தி இருக்க உதவி செய்வீராக ராஜா ஆண்டவரே. நீரே வழி நடத்துவீராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். கரங்களை உயர்த்துமாறு. Let us all lift up your hands. மகிமையும் கனத்துக்கும் சொந்தக்காரரே, belong to glory and honor. நீர் ஆதியில் இருந்தீர், You are the beginning. தலைமுறையாய் இருந்தீர், Generation by generation இன்றைக்கும் இருக்கிறீர், even today. இனி வரப்போகிற பின் சந்ததிக்கும் இருக்கிறீர். God for the ஆனால் நீ new மாறி generation. போகவில்லை. You are not changed. நாங்கள் மாறிவிட்டு இருக்கிறோம். But we change. இனி நாங்கள் மாறாதபடிக்கு We will not change. முந்தி இருந்த உடன்படிக்கைக்குள் From the பிந்தி old இருந்த covenant. உடன்படிக்கைக்குள்ளும் For இயேசுவின் இரத்தத்துக்குள்ளும் in the blood of எங்களை Jesus. அர்ப்பணிக்கிறோம் We ஆண்டவரே. submit ourselves. எங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை, Give our blessing. எங்கள் சமாதானம் எங்களுக்கு Give தேவை. our peace. உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். Place it in your hands. வாக்குத்தத்தம் பலிக்கட்டும். Fulfill the promises in our life. இயேசுவின் நாமத்தில் Say, in Jesus' பிதாவே name we pray. ஆமென். Amen.